ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? क्या आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதம் எழுச்சதன தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் हम அடைகிறோம். बहुत ही आनंदित होते हैं. ஒரு நாளும் இந்த வீடியோ உங்க வீட்டுக்குள்ளா வருகிறது இல்லையா? हर एक दिन ये वीडियो जो है आपके घरों के अंदर आता இந்த है. வார்த்தை உங்களுக்குள்ளா வருகிறது. ये वचन आपके अंदर आता है. நீங்க சின்ன காரியம் மாத்திரம் செய்யணும். केवल एक छोटा कार्य आपको இதை करना है. மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். इसे बाकियों को भी बताइए. மற்றவர்களுக்கு கொண்டு சொல்லுங்கள். बाकियों को भी इसके बारे में இந்த बताइए. வார்த்தை என்னால் வருகிறது. ये वचन रोज आता है. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். इस चैनल को सब्सक्राइब कीजिए करके कहिए. அதை அறிமுகப்படுத்தும் பொழுதுதான் उसे इंट्रोड्यूस करते समय ही உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். परमेश्वर आपके लिए एक बड़ी आशीष को சரி, நம்ம देगा. இந்த வார்த்தையில போகலாமா? हम आज के वचन की ओर जाएंगे. இல்லாட்ட வேதவசனம் இருக்குதா? क्या आप सबके पास शास्त्र है? பைபிள் இருக்குதா? बाइबल है? நிச்சயம் பேசுவா. निश्चय वो बातें करेगा. ஆதியாகமம் उत्पत्ति की पुस्तक 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 2ஆம் சொல்லப்பட்டிருக்குது. दूसरा वचन में कहा गया है, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், मैं तुझे आशीष दूंगा நீ ஆசீர்வாதமாய் और இருப்பாய். तू आशीष का मूल होगा. ஆமென். हालेलुया. அருமையான வார்த்தை. अच्छा वचन है. கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், मैं तुझे आशीष दूंगा நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். और तू आशीष का मूल होगा. இந்த ரெண்டுலயும் வித்தியாசம் இருக்கிறது. ये दोनों वाक्य में एक अंतर ஆண்டு है. ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா परमेश्वर ने कहा कि मैं आशीष दूंगा ஆசீர்வாதமாய் இருப்பாய். और फिर कहा गया आशीष का मूल என்ன होगा. அர்த்தம்? क्या अर्थ है? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து परमेश्वर आपको आशीष உங்களை करके பெருக பண்ணி आपको बढ़ाकर உங்களை உயர்த்தி आपको ऊंचा करके உங்களை மகிமைப்படுத்தி आपको महिमा करके உங்களை நடத்துவார். आपको वो चलाएगा. ஆசீர்வாதமா மாற்றுவார். आशीष दायक के रूप में बदलेगा. ரெண்டாவது சொல்லி ஆசீர்வாதமா இருப்பாய். दूसरा कहा गया है कि आशीष का मूल நீ होगा. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் மாறணும். बाकियों के लिए आप आशीषदायक बनोगे. ஆமென். हालेलुया. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் மாறணும். बाकियों के लिए आशीषदायक ஒரு बदलना மனிதனை है. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது एक व्यक्ति को परमेश्वर आशीष करते அவனை समय ஆசீர்வதிக்க மாத்திரமல்ல, केवल उसे आशीष ही नहीं அந்த करता, நபரை கொண்டு उस व्यक्ति के द्वारा மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். बाकी लोग भी आशीष पाना है. மற்றவர்கள் நன்மை பெறணும். बाकी लोग भलाई पाना அப்படி है. இந்த மாசம் உங்களை ஆசீர்வதிப்படி சொல்ல उस இருக்கிறான். प्रकार इस महीने में वो आशीष करेगा करके நீங்க कहता है. வாங்குறவளா மாத்திரமல்ல, केवल आप लेने वाले नहीं, கர்த்தர் உங்களை கொடுக்கிறவளா மாற்றுவார். परमेश्वर आपको देने वाले के रूप में बदलेगा. அதான் ஆசீர்வாதம். वही आशीष है. ஆமென். हालेलुया. வாங்குவதை பார்க்கிலும் लेने से बढ़कर கொடுப்பதே பாக்கியம் என்று வேதம் देना சொல்லுகிறது. ही उत्तम है करके शास्त्र कहता எவ்வளவு है. கொடுக்கிறோமோ जितना हम देते हैं அவ்வளவு ஆசீர்வாதத்தை उतना आशीष को கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. परमेश्वर वो आपको देगा. ஆனா கலங்காதிருங்கள். इसलिए व्याकुल मत கர்த்தர் होइए. உங்களை நடத்துவார். परमेश्वर आपको चलाएगा. குறை இல்லாமல் நடத்துவார். कमी के बिना चलाएगा. அற்புதமாக நடத்துவார். अद्भुत रीति से चलाएगा. மற்றவர்களுக்கு बाकियों के लिए உங்களை ஆசீர்வாதமாக आपको மாற்றுவார். आशीष का मूल बनाएगा. தாசர் உங்களுக்கு வேணும்ல? ये आशीष आपको चाहिए ना? நிச்சயம் செய்வார். निश्चय वो நாம் करेगा. செபிப்போமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता आपको धन्यवाद உடைய करते हैं. பிள்ளைகளுக்காக आपके செபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना और करते हैं. आशीर्वाद हर एक को आशीष இன்னைக்கு சொன்ன कीजिए. வார்த்தையின்படியாக आज दिए वचन के अनुसार ஆண்டவரே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். तो आशीष मूल होगा. உன்னை ஆசீர்வதித்து சொன்னீரே. और तुझे आशीष दूंगा करके आपने कहा है. ஆசீர்வதிக்கிற தேவன் आशीष करने वाला परमेश्वर மற்றவர்களுக்கும் बाकियों के लिए भी ஆசீர்வாத பாத்திரமாக आशीषदायक का एक पात्र के ஒரு रूप में மாற்றும். हर एक को बदल அப்படியே दीजिए. செய்யும். वैसे ही कीजिए. இந்த வார்த்தை ये நிறைவேற்றும். वचन पूरा हो जाए. இயேசு மூலம் ஜெபங்களும் அருமை பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.